எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் சாருடைய காம்போல எஸ்டிஆர் 49 படம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படம் மேல எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இந்த படம் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல எஸ்டிஆர் அண்ட் வெற்றிமாறன் சாருடைய காம்போ இருக்கு அப்படின்றத தாண்டி இந்த படம் வடசென்னை யூனிவர்ஸ்ல வரதுனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இன்னமும் அதிகமாகிருக்கு. ஸோ அதுதான் காரணம். அண்ட் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்ததுல இருந்தே எஸ்டிஆர் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஒரு பக்கம் எஸ்கேயோட ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்க எஸ்டிஆரோட ரேஞ்சே வேறடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனுஷருடைய ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு இனிமே வடச்சென்னைனா அன்பு கிடையாது சிம்பு தான் சொல்லிட்டு அவங்களையும் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வடச்சென்னை அப்படின்னாலே அது வந்து தனுஷருடைய படம் மட்டும்தாங்க. இந்த 6-7 வருஷமா எல்லாரும் அன்பையும் எழுச்சியை பார்க்கறதுக்காக தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு சிம்பு அவர்கள் இந்த வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இனி இது அன்புவின் எழுச்சி கிடையாது சிம்புவின் எழுச்சின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் சிம்புவோடைய எழுச்சியா இருக்குமா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எஸ்டிஆரோட கிராஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுமாங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாருமே ரொம்ப நாளா எஸ்டிஆரோட பயோகிராஃபி வீடியோ பண்ணு ப்ரோ, அப்புறம் எஸ்கே பயோகிராஃபியோடைய பார்ட் 2 வீடியோ பண்ணு ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அந்த 2 வீடியோவுமே ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரப்ட் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் ரீ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். நம்ம மொபைல் ஒன்றும் பெரிய ஹை குவாலிட்டி மொபைல்லாம் இல்லை. ஸோ எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபோனால சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் கரப்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் அந்த 2 வீடியோவுமே வந்து சீக்கிரமா எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். அண்ட் அந்த எஸ்டிஆரோட பயோகிராஃபி வீடியோல நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தேன். அந்த விஷயத்தை நான் இந்த வீடியோல சொன்னாலே கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த மேட்டர் என்னன்னா, இன்னும் எஸ்டிஆர் வந்து ஆட்டத்துக்குள்ளே வரலங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே எஸ்டிஆர் அவர்களுடைய ஃபேன்ஸோட ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க எஸ்டிஆர் அவர்களுடைய காம்படிட்டர் ஆக்டர்ஸா பார்க்கக்கூடிய தனுஷரா இருக்கட்டும் இல்ல எஸ்கேவா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய மார்க்கெட் வேல்யூமே எஸ்டிஆருடைய மார்க்கெட்டை விட ரொம்ப பெருசு. ஏன்னா தனுஷரா இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் வந்து எப்பவுமே இருக்கும். ஆனா சிம்புடைய படங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் சுத்தமா கிடையாது. சரி, ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் தான் நம்ம எஸ்டிஆருக்கு இல்ல, யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்டாவது நம்ம எஸ்டிஆருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நம்ம எஸ்டிஆருக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை அந்த யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து தமிழ்நாட்டை தாண்டி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்லயுமே இருந்திருந்தா நம்ம எஸ்டிஆருடைய ரேஞ்சே வேற. இன்னைக்கு நம்ம எஸ்டிஆர் வந்து நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு தவிர்க்க முடியாத பேன் இந்தியன் ஸ்டாரா இருந்திருப்பாரு. ஆனா அந்த வாய்ப்பை வந்து சிம்பு அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாவே மிஸ் பண்ணாரு. நான் இப்பன்னு கிடையாது, ஏற்கனவே போட்ட டயரோன் ஆக்டர்ஸ் வீடியோலயே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். சிம்பு சாருக்கு வந்து டயரோன் ஆக்டரா ஆகிறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே இருந்தது. ஸோ அவரே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாரு. அண்ட் இப்போ நம்ம சிம்பு சாரை கம்பேர் பண்ணுறப்போ சிவகார்த்திகேயன் சாரா இருக்கட்டும் தனுஷ் சாரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கான எக்ஸாம்பிளாக நான் ரொம்ப கிளியராகவே கொடுக்குறேன். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நம்ம தனுஷருடைய குபேரா படத்தே சொல்லலாம். அண்ட் இந்த குபேரா படம் நம்ம தனுஷருடைய ஓன் ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டிசாஸ்டர். ஸோ ஓன் ஸ்டேட்டில் டிசாஸ்டரான ஒரு படம் வந்து ஓவராலாக 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கான காரணம் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய முந்தைய படங்களில் நம்ம தனுஷ் அவர்கள் செஞ்ச சம்பவம் அப்படி. அதனால மட்டும்தான் அந்த படம் ஓன் ஸ்டேட்டில் ஃப்ளாப் ஆனாலும் ஓவராலாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஏன்னா இதுலேருந்து நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சொந்த ஸ்டேட்டில் வந்து டிசாஸ்டரான ஒரு படத்தை ஓவரால் கலெக்ஷனில் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாருன்னா இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனுஷருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய பேருக்கு சிரிப்பு வரலாம். பட் ஆனால் அதுதான் உண்மை. நம்ம எல்லாருமே தனுஷர் ஆடியோ லான்ச்சில் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை ரொம்ப ஈஸியாகவே வந்து ட்ரோல் பண்ணி தள்ளிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கரண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் தளபதி உலகநாயகனுக்கு அப்புறமா ஒரு ஆக்டருக்கு பேன் இந்தியா லெவல் மார்க்கெட் இருக்குன்னா அது தனுஷ் அவர்களுக்கு மட்டும்தான். இப்போ உடனே நிறைய சூர்யா சாருடைய ஃபேன்ஸ் வந்து என்ன கேட்கலாம், ஏன்டா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சூர்யா த ரியல் பேன் இந்தியன் ஸ்டார்னு சொன்னேன், அவருக்கு தான் எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்குன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா தனுஷுக்கு தான் எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்குன்றியே, நீ என்ன பச்சை வந்தியான்னு கேட்கலாம். ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸில் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஃபர்ஸ்ட் பேன் இந்தியன் ஆக்டர் யாருன்னா அது வந்து நம்ம சூர்யா சார் தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே சூர்யா அவர்களை இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் சூர்யா அவர்களை த ரியல் பேன் இந்தியன் ஸ்டார்னே சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய குட்டி குஞ்சன்ஸ்க்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு சூர்யா சார் யாருன்றது சரியா தெரியலனா நான் அந்த வீடியோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அண்ட் இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். ஸோ சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் லாஸ்ட் 13 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சரியான தேட்ரிக்கல் ஹிட் வந்து அதை புஷ் பண்ணுற லெவலில் பெருசாக அமையலை. ஆனால் நம்ம தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த 13 வருஷத்தில் தான் அவருடைய கிராஃப் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அதனால தான் இப்போ கரண்ட்டாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியன் ஆக்டராக நான் தனுஷரை மென்ஷன் பண்ணுறேன்.
அண்ட் நான் ஒன்றும் இந்த வார்த்தையை வந்து சும்மா சொல்லலை, இதுக்கான ஸ்டாட்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த குபேரா படம் தான். இந்த படத்துடைய கலெக்ஷனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக அதுக்கு இருக்கும். நம்ம தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 500 கோடி 600 கோடி கலெக்ஷன்லாம் அவரால் ஈஸியாகவே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நான் இதை சொல்லும்போது நிறைய பேருக்கு சிரிப்பு வரும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி சிரிக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அப்படி ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணுற முடிவில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தெலுங்கு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கன்னட இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இன்றைக்கி 1000 crore கொடுத்த ஆக்டர்ஸ் எல்லாத்தோட லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து Tier 2 ஆக்டர்ஸாக இருந்தவங்க தான். ஸோ ஓகேவா, தனுஷ் சாருமே ஒரு Tier 2 ஆக்டர் தான். பட் அந்த தெலுங்கு கன்னட ஆக்டர்ஸ்க்கு பேன் இண்டியா லெவலில் எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரியான படங்கள் பண்ணி ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனுஷ் சார் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பேன் இண்டியன் படம், அதாவது பெரிய பேன் இண்டியன் படம் பண்ணலை. ஏன்னா தனுஷ் சாருக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குபேராவாக இருக்கட்டும், இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடையாக இருக்கட்டும், இந்த 2 படமுமே வந்து ஷட்லான படங்கள் தான். ஒருவேளை நம்ம தனுஷ் சார் மட்டும் இந்த இட்லி கடை பாத்திர கடை மாதிரியான படங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு 2 படம் ஒரு பெரிய பேன் இண்டியன் டைரக்டரோட சேர்ந்து இந்த சலார் மாதிரியோ லியோ மாதிரியான ஒரு படம்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ரேஞ்சே வேற. ஸோ அவரால் ரொம்ப ஈஸியாகவே இந்த 500 கோடி 600 கோடி கலெக்ஷன்லாம் கொடுக்க முடியும். அதை அவர் கூடிய சீக்கிரம் பண்ண தான் போகிறாரு. நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் இது நம்ம தனுஷ் அவர்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்காருங்க. ஏன் எல்லாரும் அவரை பார்த்து வயிறு எறிகிறாங்க, பொறாமப்படுறாங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பரான ரூட்டில் சூப்பராக போயிட்டு இருக்காரு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, அந்த Tier 1 ஆக்டராக மாறுறதுக்கான ரேஸில் வந்து நம்ம தனுஷ் சாரும் சிம்பு சாரும் என்ன தப்பு பண்ணாங்களோ அதை இங்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ண தப்பு என்னன்னா, 2 பேருமே ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு இல்லை, தனுஷ் சார்லாம் வந்து 2020க்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா 2 பேருக்குமே 2 படம் ஓடும், 3 படம் ஃப்ளாப் ஆகும். ஸோ ஒரு படம் வரும் போகும் அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி வந்து அந்த மனுஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்கே வந்து ஒரு 3 படம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதாவது நம்ம வீட்டு பிள்ளை, டாக்டர் டான்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் பண்ணுறாரு. அந்த 3 படமும் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. அடுத்து 4ஆவதாக வர பிரின்ஸ் மாதிரியான ஒரு படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆனாலும் கலெக்ஷன் வைஸ் அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு ப்ராமிசிங் ஆக்டருக்கும் அழகு. இதுதான் ஒரு Tier 1 ஆக்டருக்கான சிம்டம்ஸும் கூட. ஸோ எஸ்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே தனுஷ் சாருக்கு ஆப்போசிட் தான். அவருக்கு எப்படி எல்லா இடத்துலையும் மார்க்கெட் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக மார்க்கெட் இல்லையோ அதே மாதிரி தான் இவருக்கு வந்து மற்ற ஸ்டேட்டில் பெருசாக மார்க்கெட் இல்லைனா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண 8 படங்கள் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட இருக்குது. அதில் ஒரு படம் 150 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நம்ம எஸ்கேவுடைய படங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட நிற்க போகிறதுலாம் இல்லை, பராசக்தியில் இன்னமும் ஆடியன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா அந்த படம் ஜனநாயகனோட வர கிளாஸில் வருது. ஸோ தளபதிக்கிட்டே துப்பாக்கி வாங்கி இப்போ தளபதியோடய வந்து கிளாஸில் வராரு. ஏன்னா இதுவே இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பிராண்டிங் தான். ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நடிகருடைய கடைசி படத்தோட நம்ம சிவகார்த்திகேயன் படம் கிளாஸில் வருது அப்படிங்கிறப்போ பட்டி தொட்டிலாம் அந்த படம் போய் ரீச் ஆகும். அண்ட் இதை கிளாஸ்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜனநாயகன் வந்து 5 நாள் கழிச்சு தான் பராசக்தி வருது. ஸோ இதனால 2 படத்துடைய கலெக்ஷனுக்கு எந்த ஒரு விதத்திலையும் அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. அண்ட் விஜய் சார் ஃபேன்ன்றதை தாண்டி எனக்கு ஒரு சினிமா ரசிகனா இந்த 2 படமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் எஸ்கேவுடைய மார்க்கெட் வேல்யூக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கூட. நீங்கள் உடனே நினைக்கலாம், இந்த வீடியோ சிம்புக்காக தானடா போட்ட, ஆனால் சிம்புவை பற்றி நீ 2 நிமிஷம் தாண்டா பேசியிருக்கிற, மற்ற எல்லா நேரமும் நீ இவங்களை பற்றி தாண்டா பேசியிருக்கேன்னு நினைக்கலாம். ஸோ நம்ம எஸ்டிஆர் பற்றி சொல்லணும்னா அவர் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. முதல்ல அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எல்லாமே கன்சிஸ்டன்சியாக 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும், நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு படம் நடிச்சாருனாலே மினிமம் அந்த படம் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுப்பா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து அவர் செட் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையுமே அவர் பண்ணாதான் அவர் ரேஸ்குள்ளே வந்திருக்காருன்னே நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன்னா ஜெயிச்சிட்டேனான்றதெல்லாம் பேசாதீங்க. அண்ட் இந்த எஸ்டிஆர் 49 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த படம் எப்படியும் சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கும். ஏன்னா வடச்சென்னையே ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். அந்த யூனிவர்ஸில் இந்த படம் வரதுனால இதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் சார் வந்து இந்த படத்தை பேன் இண்டியா படமாகவும் எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய மீட்டிங்கில் சொல்லிட்டாரு, நான் பேன் இண்டியன் படங்கள்லாம் பண்ண மாட்டேன்னு. அண்ட் மிஞ்சி போனால் இந்த படம் தெலுங்கு டப் பண்ணுவாங்க. ஸோ தெலுங்கு டப் பண்ணாங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலே கண்டிப்பாக ஓவர்சீஸ் தமிழ் தெலுங்கு கலெக்ஷன்லாம் சேர்த்து ஒரு 200 crore மேலே கண்டிப்பாக இந்த படத்துக்கு கலெக்ஷன் வரும். ஸோ நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கும் சிம்பு சார் வந்து பெரிய லெவலுக்கு வரணுங்கிறது ஆசை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சிம்பு சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வின் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயவு செஞ்சு யார்கிட்டையும் போயிட்டு ஒம்பு வளர்த்துட்டு நிற்காதீங்க. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த படம் மேலே யாரும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். ஆனால் கண்டிப்பாக எஸ்டிஆர் 49 பெரிய சம்பவம் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போகிற மற்ற படங்களும் நம்ம சிம்பு சாருக்கு வரிசையாக 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா நம்ம சிம்பு சாருடைய மார்க்கெட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் தாராளமாக பேசுங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த எஸ்டிஆர் பயோகிராஃபி அண்ட் எஸ்கேவுடைய பயோகிராஃபியோடைய பார்ட் 2 இந்த 2 வீடியோவுமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.